இருண்ட இரவில் ஏதோ ஒரு இருண்ட கதை எரிந்து போனது. அந்த பொம்மையில் இருந்தது ஒரு மறைக்கப்பட்ட சின்னம். கனவுகளின் நிழலை போல பின்தொடரும் பயம். ஹிமான்ஷியின் உலகில் பெரும் குழப்பம் நிலவியது. மந்திரங்களின் தீயில் உண்மை வெளிவந்தது. ஆனால் முடிவில் கூட கெட்டவை ரகசியத்தை மறைத்தது. தூக்கத்துல இருந்த ஹிமான்ஷி பயந்து போய் எழுந்தா. அவ வேர்வையால நனைந்து இருந்தா. அப்புறம் ரொம்ப கவலையா இருந்தா. அப்பதான் அவளுடைய அம்மா அவளை பார்க்க ரூமுக்கு வந்தாங்க. அவ பயந்து போயிருந்ததை அவங்க பார்த்தாங்க. அம்மாடி ஹிமான்ஷி கண்ணா, என்னம்மா ஆச்சு? தெரியலம்மா, மறுபடியும் அதே மோசமான கனவு. இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னே தெரியல. நான் இன்னைக்கு சுவாமி வியாசையா கிட்ட பேசினேன். சாயந்தரம் நாம கோவிலுக்கு போகணும். சரிங்கம்மா. 2 பேரும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஹிமான்ஷியோட அம்மா அந்த அறையை விட்டு போயிட்டாங்க. சாயந்தரம் ஹிமான்ஷி அவ அம்மா கூட கோவிலுக்கு போனா. 2 பேரும் உள்ள போய் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணாங்க. அப்புறம் வெளியில உட்கார இடத்துக்கு வந்தாங்க. அங்க சுவாமி வியாஸ் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஹிமான்ஷியும் அவளோட அம்மாவும் அவர்கிட்ட போனாங்க. அவங்கள பார்த்ததும் சுவாமி வியாஸ் கண்ணை திறந்தாரு. வாமா கண்ணா, இங்க வந்து உட்காரு. சொல்லுமா, என்ன உன்னை தொந்தரவு பண்ணுது? அது ஐயா, கடந்த சில நாளா என் பொண்ணு ஹிமான்ஷிக்கு பயங்கரமான கனவுகள் வருது. சுவாமி வியாஸ் ஹிமான்ஷிய பார்த்தாரு. அப்புறம் என்ன கேட்டாருன்னா, எந்த மாதிரியான கனவுகள் வருதுமா? கொஞ்சம் சரியா சொல்லு. அது வந்துங்க ஐயா, இதெல்லாம் 26வது பிறந்த நாள்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு விசித்திரமான நிழல் என்ன பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அந்த கனவுல ஒரு பொம்மை சொல்லுது. அது திரும்ப திரும்ப சொல்லுது, அப்படி உனக்கு கல்யாணம் ஆனா நீ விதவை ஆடுவேன்னு சொல்லுது. அது ஏன்தான் எனக்கு புரியல. நான் இந்த விஷயத்துக்காக தியானம் பண்றேன். அப்படி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உனக்கு கண்டிப்பா சொல்றேன். ஆமாங்க ஐயா, ஏதாவது பெரிய பிரச்சனைங்களா? ஹிமான்ஷிக்கு நாங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பிரச்சனை வருங்களா? நான் சொல்றத கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு வரன் பார்க்கறத நிறுத்திடுங்க. அப்படி எனக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். அவங்க சுவாமி வியாச பார்த்து வணங்கினாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க. ராத்திரி ஹிமான்ஷி தன்னுடைய ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் யாரோ கதவை திறந்த மாதிரி அவளுக்கு தோணுச்சு. அவ பின்னாடி திரும்பி பார்க்கல. அவ நினைச்சா அது அவளோட அம்மான்னு. பாலை டேபிள்ல வச்சிருங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். அவளுக்கு எந்த பதிலும் கிடைக்கல. அவ பின்னாடி திரும்பி பார்த்தா. அப்ப அங்க யாருமே காணோம். அதை பார்த்துட்டு அவ அதிர்ந்து போனா. ஹிமான்ஷி லிவிங் ரூமுக்கு வந்தா. அவ தன்னுடைய அம்மாவை தேடுறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா அவங்க அங்க இல்ல. அம்மா, அம்மா. அப்பதான் அவளோட அம்மா கிச்சன்ல இருந்து அவளுக்கு பதில் சொன்னாங்க. சொல்லுமா. இப்படி சொல்லிட்டு அவளோட அம்மா கிச்சனை விட்டு வெளியே வந்தாங்க. அவங்க கையில ஒரு ட்ரே இருந்தது. அதுல ஒரு கிளாஸ்ல பால் இருந்தது. இந்தடாமா உனக்கு பால். சரி, இதை டக்குன்னு கொடி. சீக்கிரமா போய் படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில உங்க பாட்டி வீட்டுக்கு நம்ம போறோம். அம்மா, நீங்க இப்போ என்னுடைய ரூமுக்கு வந்தீங்களா? நானா? நான் எதுக்குமா உன்னோட ரூமுக்கு வரப்போறேன்? ஏமா, என்ன விஷயம்? அம்மா, இப்பதான் என்னோட ரூமுக்கு யாரோ வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணப்ப எந்த ஒரு பதிலும் வரல. அது எப்படிமா முடியும்? சரி விடுங்கம்மா, அது என்னோட பிரம்மையா கூட இருக்கலாம். ஹிமான்ஷியோட அம்மா அவளுக்கு பாலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹிமான்ஷி அங்கிருந்து அவளோட ரூமுக்கு போயிட்டா. ஹிமான்ஷி அவளோட கையில பால் எடுத்துக்கிட்டு தன்னோட ரூம்குள்ளர வந்தா. அவ ரூம்குள்ள வந்த உடனே பயத்துல அவளோட கண்கள்லாம் உறைஞ்சு போச்சு. அவ பார்த்த போது அவளுடைய படுக்கையில கண்ணா பின்னாடி வெட்டப்பட்ட ஒரு பொம்மை கடந்தது. அதை சுத்தி நாலாபுறமும் ஒரே ரத்தமா இருந்தது. அவ கையில இருந்த பால் கிளாஸ் கீழே விழுந்தது. மறுநாள் காலையில ஹிமான்ஷி தன்னோட வீட்டு வாசல்ல உட்காந்துருந்தா. அப்புறம் ரொம்ப மோசமா நடுநடுங்கிட்டு இருந்தா. அவளோட அம்மா அவ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவளை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. நாலாபுறமும் மக்கள் கவலையோட அவளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுவாமி வியாஸ் ரூம்குள்ள இருந்தாரு. அவர் நாலாபுறமும் பார்த்தாரு. ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி கவனமா பார்த்துக்கிட்டு வராரு.
அவருக்கு அங்க இருக்கிற காற்று புழுக்கமாவும் எதிர்மறையாவும் இருந்தது. அவர் தன்னுடைய பையில இருந்து ஒரு பாட்டிலை எடுத்தாரு. அப்புறம் அந்த அறையில அதை தெளிச்சாரு. யார் நீ? எதுக்காக இங்க வந்திருக்க? அவருடைய காதுகள்ல ஏதோ லேசான முணுமுணுப்பு சத்தம் கேக்குது. அவருடைய பார்வை ஹிமான்ஷியோட படுக்கை மேல பட்டுச்சு. ஹிமான்ஷி இப்பவும் நடுக்கத்தோட இருக்கா. அவளோட கண்கள்ல பயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. சுவாமி வியாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. ஹிமான்ஷியோட அம்மா உடனே அவர்கிட்ட போனாங்க. அப்புறம் அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஐயா பெரியவரே, சொல்லுங்க, என்ன ஆச்சு? ஏதாவது பெரிய சங்கடம் இருக்குங்களா? எனக்கு உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு யார் கூடவாவது விரோதம் இருக்கா? எங்களுக்கா? நாங்க எதுக்காக மத்தவங்க கிட்ட விரோதம் வச்சுக்க போறோம்? நாங்க எல்லார் கூடயும் எப்பவும் நல்லபடியா தாங்க பழகுவோம். என்னங்க ஐயா விஷயம்? சுவாமி வியாஸ் ஏதோ குழப்பத்துல இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சில ஆட்கள் ஹிமான்ஷியோட ரூம்ல பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சில ஃபீட் வரைக்கும் கீழே தோண்டினாங்க. அங்க அவங்களுக்கு உள்ள ஒரு பொம்மை கிடைக்குது. அதுல மனித எலும்புகள் இருக்கு. இத பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஹிமான்ஷியும் அவளுடைய அம்மாவோட கண்களும் பயத்துல உறைஞ்சு போயிடுச்சு. இந்த பொம்மை மேல சூன்யத்தை செஞ்சு இங்க புதைச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா இங்க என்ன நடந்ததுன்னு? ஹிமான்ஷியோட அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. எனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை பழுது பார்க்க நாங்க ஆரம்பிச்சோம். அப்போதான் நாங்க ஒரு பொம்பளைக்கு எங்க வீட்டுக்கு வெளியில இருக்க வீட்டை வாடகைக்கு விட்டோம். ஆனா அவ அங்க மாய மந்திரம் பண்ணும்போது பிடிபட்டுட்டா. அதனால நான் கோவப்பட்டு அவளை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டேன். ஒருவேளை அவ தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கணும். சுவாமி வியாஸ் இந்த விஷயத்த கேட்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் அங்கே இருந்த அந்த பொம்மையை எடுத்தாரு. அதை வெளியே கொண்டு வந்தாரு. ஹிமான்ஷியும் அவளுடைய அம்மாவும் அவருக்கு பின்னாடியே போனாங்க. சுவாமி வியாஸ் அந்த பொம்மையை வீட்டுக்கு வெளியில கொண்டு வந்து நெருப்பு வச்சு கொளுத்தினாரு. அந்த பொம்மையை நெருப்பு சூழ்ந்த போது ஹிமான்ஷி பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிட்டா. காப்பாத்துங்க. சுவாமி வியாஸ் ஹிமான்ஷிய பார்த்தாரு. அந்த பொம்மை அவளோட இணைஞ்சிருக்குன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் போய் சீக்கிரமா பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்தாரு. அப்புறம் அந்த பொம்மை மேல ஊத்தினாரு. நெருப்பு எரிஞ்சு முடிஞ்ச உடனே ஹிமான்ஷி அமைதியானா. அப்புறம் அவ மயங்கி போய் விழுந்தா. சுவாமி வியாஸ் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறத உணர்ந்தாரு. அன்னைக்கு ராத்திரி சுவாமி வியாஸ் யாக குண்டத்துக்கு முன்னாடி உட்காந்துருந்தாரு. அப்புறம் அவருக்கு முன்னாடி ஹிமான்ஷி இருந்தா. ஹிமான்ஷி மயக்க நிலையில தரையில படுத்திருந்தா. அப்புறம் சுவாமி வியாஸ் மந்திரங்களை சொல்லிக்கிட்டு யாகம் பண்ணாரு. ஹிமான்ஷியோட அம்மாவும் ஒரு பக்கம் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த யாக குண்டத்துக்கு இன்னொரு பக்கம் மாவால செய்யப்பட்ட 6 பொம்மைகள் இருந்தது. சுவாமி ஐயா, நாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த பொம்மை கூட இருந்த எலும்பு துண்டை சோதிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இதுல ஒன்னு இல்ல 6 வெவ்வேறு மனிதர்களோட நிழல் இருக்கு. அதுல ஒரு பெரிய நிழல் அதான் பொம்மை காரோடது. அவதான் ஹிமான்ஷிய தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கா. நாம சீக்கிரமா. இதுக்கிடையில ரூமோட ஒரு பக்கத்துல இருந்து ஏதோ உடையிற சத்தங்கள் கேட்டுச்சு. அவர் எதிர்க்க பார்த்த போது ஹிமான்ஷி நேரா நின்றுட்டு இருந்தா. அவளோட தலை கீழே குடிஞ்சிருந்தது. அப்புறம் அவளோட கால் கைகள் அந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்தது, ஏதோ கயரால கட்டப்பட்டது போல. அவ அப்படியே முன்னாடி நடந்து போனா. யாரோ அவளை தள்ளிட்டு போறாம இருந்தது. அவ அம்மா கிட்ட போய் குனிஞ்சா. அப்புறம் அவங்களோட தோள்களை பிடிச்சுக்கிட்டா. அவங்க அம்மாவோட கண்கள் பயத்துல உறைஞ்சு போச்சு. அம்மாடி, என்னம்மா பண்ற நீ? இப்ப இவ எனக்கு சொந்தம். ஹிமான்ஷி திடீர்னு விசித்திரமான முறையில வீட்டோட சுவர் மேல ஏற ஆரம்பிச்சா. சுவாமி வியாஸ் விடாம மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஹிமான்ஷி கோபத்துல அவரை பார்த்தா. நீ என்ன அழிக்க போறியா? அவ கீழே குதிச்சா. அப்புறம் ஒரு பொம்மைய போல சுவாமி வியாச நோக்கி நடந்து போனா. அப்புறம் அவரை கழுத்தை பிடிச்சு
அவரை மேல தூக்கி நிறுத்தினான். அவர் திணறியபடி கூட அவர் தன்னுடைய இறுதி தியாகத்தை அக்னியில போட்டாரு. திடீர்னு அங்க இருந்த 6 பொம்மைகளும் அசைய ஆரம்பிச்சது. அது ஒவ்வொன்னா தானாவே யாக குண்டத்துல போய் விழுந்ததுங்க. ஹிமான்ஷியோட உடம்பெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவ உடம்புல இருந்து கருப்பு புகை வெளியே வர ஆரம்பிச்சது. சில நொடிக்கு அப்புறம் அவ கீழே விழுந்துட்டா. ஹிமான்ஷி, அம்மாடி ஹிமான்ஷி, கண்ணா ஹிமான்ஷி. சூழ்நிலை அவளோட அம்மா பயந்து போய் அழற சத்தத்தால நிறைஞ்சிருந்தது. ஹிமான்ஷி இப்ப நார்மலா ஆயிட்டா. அவளும் அவளோட அம்மாவும் வாசல்ல நின்றுக்கிட்டு சுவாமி வியாஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சுவாமி வியாஸ் சூன்யம் செஞ்ச அந்த பொம்மைய தன்னுடைய பையில வச்சுக்கிட்டாரு. ஆனா ஐயா, நீங்க இதை என்ன பண்ணுவீங்க? இந்த பிசாசு ஹிமான்ஷியனோட உடம்புல இருந்து கண்டிப்பா வெளியே வந்துருச்சு. ஆனா இதோட கதை இன்னும் முடியல. இதை நான் அதோட சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதை யாரும் மறுபடியும் தவறா பயன்படுத்திடக்கூடாது. இப்படி சொல்லிட்டு சுவாமி வியாஸ் அந்த இடத்த விட்டு போனாரு. ஹிமான்ஷியும் அவளோட அம்மாவும் திரும்பவும் அவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க. வீட்டோட மூலையில ஒரு எலும்பு துண்டு இருந்தது. மெல்ல மெல்ல அதுவே பூமிக்குள்ள பதிஞ்சிருச்சு.